பத்திரிகைகளின் பார்வையில் முதலில் ஈழநாடு மற்றும் வலம்புரி பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக வடக்கு கிழக்கில் படைவசம் இருக்கும் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும், செல்வம் எம்பி சபையில் கோரிக்கை. மேலதிக செய்திகளாக முப்படைகள் மக்களின் காணிகளை அபகரிக்கும் விடயத்தை ஒழிக்க வேண்டும் எனவும் இவ்வாறு அபகரிக்கப்பட்டுள்ள காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் டெலோ தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் நேற்று சபையில் வலியுறுத்தினார் என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியை பார்க்கலாம். வலம்புரியினுடைய பிரதான செய்தியாக அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்ந்தால் அரசுக்கு எதிராக எதிர்ப்பு நடவடிக்கை, சம்பிக்க ரணவக்க எச்சரிக்கை. அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்ந்தால் அனூர் அரசுக்கு எதிராக எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுப்போம் என சம்பிக்க ரணவக்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதை தாண்டி நேற்றைய தினம் கடைசி பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகி இருக்கிறது. அதனுடைய பரீட்சையுடைய பெறுபற்று பாடசாலைகள் விவரங்கள் இன்றைக்கு பத்திரிகையிலே நிறைய இடங்களை பிடித்திருக்கிறது. குறிப்பாக நேற்று எத்தனை பெற்றோர் அம்மாக்கள் புலைமை பரிசிலில் சித்தியடைந்தார்கள் என்ற தலைப்பில் கூட பல செய்திகள் வெளியாகி இருக்கும் பொழுதும் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் முதலிடம், 2ஆம் இடம் பொஸ்கோ மாணவனுக்கு என்று அந்த செய்தி காணப்படுகிறது. நேற்றைய தினம் வெளியாக 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் யாழ் மாவட்டத்தில் 186 புள்ளிகளை பெற்று யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் செல்வன் பரமேஸ்வரன் பிரசோதன் அவர்கள் 1ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார். இதேவேளை யாழ் பொஸ்கோ வித்தியாலய மாணவன் செல்வன் ராகவன் அக்சத் 185 புள்ளிகளை பெற்று யாழ் மாவட்டத்தில் 2ஆம் இடத்தையும் பெற்றிருக்கிறார்கள் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதே நேரம் தரம் 5 புலமை பரிசில் பெறுபேறு யாழ் பொஸ்கோ வித்தியாலயம் 135, யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை 134 என்று சித்தியடைந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை காணப்படுகிறது. இதுதான் புலமை பரிசில் பரீட்சை சார்பாக வலம்புரியினுடைய முற்பக்கத்திலே காணப்படக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. அதே போன்றுதான் ஈழநாட்டு பத்திரிகையிலும் புலமை பரிசில் பெறுபவர்கள் வெளியாகின என்ற ஒரு செய்தியோடு 2026ஆம் ஆண்டு முதல் கல்வி முறைமை மாற்றம் என்ற ஒரு செய்தி, பாடத்திட்டங்கள் பரீட்சை முறைமை உள்ளிட்ட புதிய கல்வி சீர்திருத்தங்கள் 2026ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அத்தோடு பாராளுமன்ற அமர்வின் பின்னரான செய்திகளாக அர்ச்சுனா எம்பி உரையாற்ற நேரம் ஒதுக்கப்படாது, ஜனநாயக விரோதம், அமைச்சர் பிமல் ரத்நாயக்க என்ற ஒரு செய்தியும், நான் கொல்லப்பட்டால் அரசாங்கமே பொறுப்பு, சபையில் அர்ச்சுனா எம்பி என்றவாறும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சில துயரகரமான செய்திகளாக மூச்சு எடுக்க சிரமப்பட்ட பெண் யாழில் பரிதாபமாக உயிரிழப்பு. யாழ்ப்பாணத்தில் மூச்சு எடுப்பதற்கு சிரமப்பட்ட பெண் ஒருவர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். மூளாய் வேரம் பகுதியைச் சேர்ந்த தர்ஷன் பாமினி என்ற 3 பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதைத் தொடர்ந்து யாழில் வீதியால் சென்ற குடும்பஸ்தர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழப்பு. யாழ்ப்பாணம் ரொட்டியாலடி வீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த குடும்பஸ்தர் ஒருவர் திடீரென கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார். செட்டிவளவு இணுவில் மேற்கு பகுதியைச் சேர்ந்த சபாபதி பிள்ளை நித்தியானந்தம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்றவாறும் இந்த செய்தி காணப்படுகிறது. வீதியை கடக்க முயன்ற குடும்பஸ்தர் மோட்டார் சைக்கிள் மோதி உயிரிழப்பு. ஆவரங்கால் பகுதியில் சம்பவம். யாழ்ப்பாணத்தில் வீதியை கடக்க முற்பட்ட குடும்பஸ்தர் ஒருவர் மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் அவர் உயிரிழந்துள்ளார். அச்சுவேலி தெற்கு அச்சுவேலி பகுதியை சேர்ந்த தயாநாதன் விதுஷன் என்ற 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்றவாறும் இந்த செய்திகள் காணப்படுகிறது. மருதானை போலீஸ் நிலையத்தில் கிளிநொச்சி பெண் ஒருவர் கொலை, ஸ்ரீதரன் எம்பி சபையில் குற்றச்சாட்டு. கொழும்பு மருதானை போலீஸ் நிலையத்தில் கிளிநொச்சியை சேர்ந்த பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் என்றவாறும் இந்த செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ந்து கிளிநொச்சி வெள்ளத்தில் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும், கடவுச்சீட்டை வழங்கும் சேவை வழங்குனர் யார், எதிர்கட்சி தலைவர் கேள்வி என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக 2 பத்திரிகைகளிலும் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். ஆறுமுகம் திட்டம் குறித்து எம்மிடம் முழுமையான ஆவணங்கள் இல்லை, வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் கவலை என்றவாறு இங்கே செய்தி காணப்படுகிறது. கடும் மழை வெள்ளத்தால் 19 குடும்பங்கள் பாதிப்பு, 67 பேருக்கு உடன் நிவாரணம் வழங்க வவுனியா அரசு அதிபர் அறிவுறுத்தல் என்றவாறு இங்கே செய்திகள் காணப்படுகிறது. வவுனியா, மன்னார், கிளிநொச்சி போன்ற பிரதேசங்கள்ல இந்த வெள்ள பிரச்சனை காரணமாக அதிக செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வவுனியா குடிவரவு குடியல்வு அலுவலகத்திற்குள்ளும் வெள்ளம் என்ற செய்தியோடு தொடர்ச்சியாக யாழில் மாணவி துஷ்பிரயோகம், பாடசாலை ஆசிரியர் கைதானார் என்ற ஒரு செய்தி. கோப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் 14 வயதான மாணவியை துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கிய குற்றச்சாட்டில்
52 வயதான ஆசிரியர் ஒருவர் நேற்று முன்தினம் போலீசாரால் கைது செய்துள்ளார். இந்த செய்தியை நாங்கள் முன்தினமே பார்த்திருந்தோம். வடமராட்சியில் வீட்டிற்குள் தீ வைத்த விசமிகள் சிலர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் 2,50,000 இலஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டு தொழில் திணைக்கள அதிகாரி கைது என்றவாறு செய்திகள் இங்கே காணப்படுகிறது. அதே போல வலம்புரியினுடைய செய்திகளில் இன்றைக்கு விபத்துகள் தொடர்பான செய்திகள் காணப்படுகிறது. குறிப்பாக கனடாவில் வாகன விபத்து, நீர்வேலியைச் சேர்ந்த தந்தையும் அவரது 3 வயது மகளும் மரணம் என்று மனதை நெருக்கடிக்கக்கூடிய ஒரு செய்தியாக காணப்படுகிறது. அதாவது கனடாவிலே அவர்கள் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுதும் மகள் விபத்துக்குள்ளாக இருக்கிறார். அவர் வாகனத்தை விட்டு இறங்கி மகளை தூக்கி கொண்டு வீதியின் மறுபக்கம் செல்லும் பொழுது இன்னொரு வாகனத்தால் தந்தை மோதுண்டு படுகாயமடைந்து வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்ட நிலையிலே இருவரும் மரணம் சம்பவித்திருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதை தாண்டி ஆவரங்காலில் விபத்து, இளைஞன் உயிரிழப்பு என்ற செய்தியும், மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் மயங்கி விழுந்து மரணம், சுன்னாகத்தில் சம்பவம் என்ற செய்திகளும் விபத்துகள் தொடர்பாக காணப்படுகிறது. யாழ் போதனா வைத்தியசாலையில் பாதுகாப்பு உத்தியோகத்தரை தாக்கிய போலீசார் என்று கட்டமிடப்பட்ட செய்தியும், தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டம் திட்டமிட்ட கலந்துரையாடலில் இருந்து விலகியது தமிழரசு கட்சி என்ற செய்தியும் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளுக்குள் காணப்படுகிறது. உட்பக்க செய்திகளுக்குள் இலங்கைக்கு $200 மில்லியன் வழங்க உலக வங்கி திட்டம், அடுத்த 3 மாதங்களில் $200 மில்லியன் மதிப்புள்ள 3 பெரிய திட்டங்களுக்கு இலங்கைக்கு நிதியளிக்க உலக வங்கி திட்டமிட்டுள்ளதாக உலக வங்கியின் தெற்காசியாவிற்கான துணை தவிசாளர் மார்ட்டின் ரைசர் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதே நேரம் இந்த சிவபூமி திருக்குறள் வளாக திறப்பு விழா தொடர்பான அறிவித்தல் ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டபுரம் சிவபூமி திருக்குறள் வளாக திறப்பு விழா எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு இடம்பெறும் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. வட்டுவாகல் பாலத்திற்கான நிதி ஒதுக்கீடு உறுதியானது, ரவிகரன் எம்பி தெரிவிப்பு என்ற செய்தியும், 5 லட்சம் கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்ய தீர்மானம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே நேரம் நேற்று வழியாக இருக்கக்கூடிய தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை வெட்டுப்புள்ளி விவரமும் இங்கே மாவட்டங்கள் அடிப்படையிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளுக்குள் 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அபார வெற்றி. மகளிர் T20 உலகக்கிண்ண போட்டி மலேசியாவிலே நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் இங்கிலாந்துக்கு எதிரான இந்திய அணி வெற்றி பெறுகிறது. அதே நேரம் ஆண்களுக்கான T20 போட்டியில் இங்கிலாந்துக்கு எதிராக இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போன்று உள்நாட்டு பத்திரிகையின் செய்திகளாக பழங்குடியினர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசு விசேட கரிசனை என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. பழங்குடியின மக்களின் அடிப்படை உரிமைகள் தொடர்பான சட்ட சிக்கல்களை தீர்ப்பதற்காக சுற்றாடல் அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கலந்துரையாடல் நேற்று முன்தினம் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவின் பங்களிப்புடன் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் நடைபெற்றது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. சம்மி சில்வாவிடம் மண்டியிட்ட விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹேஷா விதானகே குற்றச்சாட்டு. ஊழல் மோசடியால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள கிரிக்கெட் சபை முதலில் தூய்மைப்படுத்தல் பட வேண்டும். ஊழலை இல்லாதொழிப்பதாக குறிப்பிட்ட இந்த அரசாங்கத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரிக்கெட் சபையின் தலைவர் சம்மி சில்வாவிடம் மண்டியிட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. உண்மையான தேசிய பிரச்சனையை அறிந்து அவற்றிற்கு தீர்வு வழங்குக அரசிடம் கோருகிறார் விமல் வீரவன்ச என்ற செய்தியோடு, பாடசாலை மாணவிகளின் சுகாதார பிரச்சனைக்கு தீர்வு. நாட்டில் உள்ள பாடசாலைகளில் 6ஆம் தரத்திற்கு மேற்பட்ட மாணவிகளின் சுகாதார பிரச்சனைக்கு தீர்வு வழங்கும் நோக்கிலான கலந்துரையாடல் நேற்று முன்தினம் கல்வி அமைச்சருக்கும் பிரதமருமான கலாநிதி ஹரணி அமரசூரியவின் தலைமையில் கல்வி அமைச்சு வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது. கடந்த வருடம் பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் செயல்முறை பேணுவதற்கு இன்றியமையாத காரணியாக குழந்தைகளின் ஆளுமை வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியமான நல்வாழ்விற்கு உதவும் வசதிகளை வழங்கும் நோக்குடன் சுகாதார துவாய் கொள்வனவு செய்வதற்கான வவுச்சர் வழங்கும் நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த சுகாதார திட்டத்தை பெண் மாணவர்களின் பாடசாலை வருகையை ஊக்குவிக்கும், நிதி பருவத்தில் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் சுகாதார அறியாமை காரணமாக கல்வியில் சரியான கவனம் இல்லாதது போன்ற பாதகமான சூழ்நிலைகளை தவிர்க்கும் நோக்குடன் கல்வி அமைச்சு நடைமுறைப்படுத்தியது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக யாழ் மத்திய கல்லூரியின் அதிபர் நியமனத்தில் அரசியல் தலையீடு, உடனிறுத்த கோருகிறார் கஜேந்திரகுமார். யாழ் மத்திய கல்லூரி அதிபர் நியமனத்தில் டக்ளஸ் தேவானந்தாவால் மேற்கொள்ளப்பட்ட அரசியல் தலையீடுடன் நீக்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் என்ற செய்தியோடு, தேங்காய் இறக்குமதி தீர்மானம் ஏதுமில்லை என்ற செய்தியும், பாதை தவறி பயணிக்கிறது அனுர தலைமையிலான அரசு என்றவாறும் இங்கே செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக 50 மெட்ரிக் டன் பேரிச்சம்பளம் நன்கொடையாக வழங்கியது சவுதி என்ற செய்தியும், கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் புறக்கணிக்கப்படுகிறது தமிழ் மொழி, சத்தியலிங்கம் எம்பி குற்றச்சாட்டு. ரஷ்ய ராணுவத்தில் பலவந்தமாக சேர்க்கப்பட்ட இலங்கை இளைஞர்கள்
உயிருடன் இருக்கின்றனரா கேள்வி எழுப்பினார் ஸ்ரீதரன் எம்பி என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. அதைத் தொடர்ந்து வீதி விபத்துக்களை குறைக்க புதிய திட்டம், புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொழும்பில் போக்குவரத்து வீதி மீறல்களை ஈடுபடும் சாரதிகளை அடையாளம் காணும் புதிய மென்பொருள் ஒன்றை இலங்கை போலீசார் அறிமுகப்படுத்தியுள்ளனர் என்றவாறு செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகளாக அமெரிக்காவில் பனிப்புயல் இதுவரை 13 பேர் உயிரிழப்பு, 2100 விமானங்கள் ரத்து என்ற செய்தியும், ஹிஸ்புல்லா அமைப்பின் தளபதி சுட்டுக்கொலை, H1B விசா நடைமுறை அமெரிக்காவில் நீடிக்கும் என்ற செய்திகளோடு வரி பிரச்சனைக்கு தீர்வு, மோடி ட்ரம்ப் சந்திப்பு என்ற செய்தியும், சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றுவதற்கு ஆதரவு அமெரிக்காவில் கூறிய இந்திய அமைச்சர் என்றவாறு செய்திகள் இங்கே காணப்படுகிறது. வலம்புரி நாளிதழின் செய்திகளையும் பார்க்கலாம். வலம்புரியிலே பனைசார் தொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு, பிரதி அமைச்சர் என்ற செய்தி காணப்படுகிறது. அண்மையிலே பெருந்தோட்ட பிரதி அமைச்சர் பிரதீப் அவர்கள் வடக்கில் இருக்கக்கூடிய கைதடிக்கு விஜயத்தை மேற்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய பனைசார் தொழிலாளர்களை சந்தித்து கலந்துரையாடினார். அதன் போதும் தெற்கிலே பனைமரங்களிலே, ஆனால் வடக்கு கிழக்கில் பனைமரங்கள் அதிக அளவிலே காணப்படுகிறது. எனவே நான் அதற்கான உற்பத்தி பொருட்களை அதிக அளவில் உற்பத்தி செய்வதற்கான வழிமுறைகளை மேற்கொள்வதற்கு உதவி புரிவேன் என்று கூறியிருக்கிறார். ஒரு பெருந்தோட்ட தொழிலாளியின் மகனாக எனக்கு கஷ்டங்கள் தெரியும். எனவே உங்களுடைய தொழிலாளர்களுடைய பணம் சார்ந்த உற்பத்திகள் உலகமயமாக பார்க்கப்படுவதற்கான உதவிகளை நான் செய்வேன் என்று அவர் உறுதியளித்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக சுவாச நோய்களால் அதிகம் பாதிக்கப்படும் சிறுவர்கள் என்ற செய்தியும், வெளிநாட்டு செய்திகளுக்குள் ஒருபுறம் காட்டு தீ, மறுபுறம் பனி புயல், மீள முடியாமல் திணறும் அமெரிக்கா என்று இந்த அமெரிக்காவில் ஏற்படுத்தக்கூடிய காட்டு தீ மற்றும் ஏனைய மாகாணங்களில் ஏற்படுத்தக்கூடிய பனி புயல் காரணமாக அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்க குழப்ப நிலை சார்பாக அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக கிளிநொச்சியில் வர்த்தகர்கள் கதவடைப்பு போராட்டம், மகஜரம் கையளிப்பு, வெளிமாவட்ட நடைபாத வியாபாரிகளால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்து கிளிநொச்சி வர்த்தகர்கள் கதவடைப்பு மற்றும் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் நேற்று ஈடுபட்டனர் என்று புகைப்படம் தாங்கிய செய்தியும், வவுனியா குடிவரவு குடியகல்வு அலுவலகம் வெள்ளத்தில் என்ற செய்தியும், பெரிய குளம் புளியம்பொக்கனை வீதியை ஊடறுத்து பாயும் வெள்ளம், போக்குவரத்து செய்வதில் மக்கள் நெருக்கடி என்று நேற்று வட்டக்கச்சி பெரியகுளம் பகுதியிலிருந்து புளியம்பொக்கனை செல்லும் பிரதான வீதி நேற்று வெள்ளத்தினால் மூடப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக விடுமுறை நாட்களில் விழாக்களை நடாத்துங்கள் என்று ஒரு ஆசிரியர் தலையங்கத்தோடு கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பார்த்தது போல மருதானை போலீஸ் நிலையத்தில் உயிரிழந்த தமிழ் பெண் கைதி கொலை செய்யப்பட்டாரா, போலீசாரின் முரண்பட்ட கருத்துக்களால் வெடித்தது சர்ச்சை, உரிய தீர்வு பெற்றுத் தருவதாக உறுதியளித்த ஆனந்த விஜயபால என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு பத்திரிகையில் கிழக்கு மாகாண செய்திகளாக அனுர அரசால் முஸ்லிம் மக்கள் தொடர்ந்தும் புறக்கணிப்பு, இம்ரான் எம்பி குற்றச்சாட்டு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. விவேகானந்தா பூங்காவில் பணிக்கு பாராட்டு நிகழ்வு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், அண்ணனை குத்தி கொலை செய்த தம்பி, வாழைச்சேனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரைந்துரை சேனை பகுதியில் உடன் பிறந்த சகோதரனான அண்ணன் வீட்டுக்கு சென்று நேற்று முன்தினம் காலை சென்ற தம்பி அவர் மீது கத்தி குத்து தாக்குதல் நடாத்தியதில் அண்ணன் உயிரிழந்துள்ளதுடன் தம்பி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரைந்துரை சேனை சாதுலியா பாடசாலை வீதியைச் சேர்ந்த 43 வயதான நபரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். குறித்த இரு சகோதரர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட பண கொடுக்கல் வாங்கல் முரண்பாட்டை அடுத்து சகோதரனின் வீட்டுக்கு சம்பவ தினமான நேற்று முன்தினம் காலை 9:30 மணிக்கு சென்ற தம்பி அண்ணன் மீது கத்தியால் குத்தி தாக்குதல் நடாத்தியதை அடுத்து அவர் படுகாயமடைந்தார். பின்னர் அவரை மருத்துவமனையில் சேர்த்த போதே அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில் தாக்குதலை நடாத்திய தம்பி அங்கிருந்து தப்பியோடியுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. கிராம உத்தியோகத்தர்களுக்கு விழிப்புணர்வு கலந்துரையாடல், பிரதேச செயலாளர் உடன் நியமிக்கப்பட வேண்டும் என்ற செய்திகளோடு கல்முனை பள்ளிவாசல் கடலரிப்பால் பாதிப்பு, களுவாஞ்சிக்குடியில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்றவாறு கிழக்கு மாகாண செய்திகள் இங்கே காணப்படுகிறது. தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறையின் சர்வதேச சட்ட ஆய்வு மாநாடு சனிக்கிழமை அன்று ஆரம்பம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறையின் ஏற்பாட்டில் வருடாந்தம் நடாத்தப்படும் யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாடு நாளையும் நாளை மறுதினமும் யாழ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீட ஹுவர் கலையரங்கில் காலை 9 மணி முதல் மாலை வரை இடம்பெறவுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து விளையாட்டுச் செய்திகள் பக்கத்தில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி என்ற செய்தியும், வெற்றிக்கு உதவிய பந்து வீச்சாளர்களுக்கு சூரியகுமார் யாதவ் பாராட்டு என்றவாறும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது. ICC தரவரிசையில் முதலிடத்தில் பும்ரா என்றவாறும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது.
தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு தேங்காய் சம்பளே காரணம், பிரதி அமைச்சர் சதுரங்கவின் கருத்துக்கு வலுக்கும் எதிர்ப்பு என்று நேற்று பிரதி அமைச்சர் தெரிவிக்கக்கூடிய தேங்காய் புளிதல் மற்றும் தேங்காய் பால் மற்றும் தேங்காய் சம்பல் காரணமாகத்தான் தேங்காய் தட்டுப்பாடு நாட்டிலே ஏற்படுகிறது என்ற செய்திக்கு பல எதிர்ப்புகள் கிளம்பிய வண்ணம் இருக்கின்றன. அது சமூக வலைதளங்களிலும் பேசு பொருளாகவும் சிரிக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் மாறி இருக்கிறது. அதை தாண்டி ஆட்சி மாறினாலும் போலீசாரின் மனநிலையில் மாற்றமில்லை, கஜேந்திரகுமார் எம்பி ஆதங்கம் என்ற செய்தியும் இங்கே காணப்படுகிறது. இதுதான் வலம்புரியினுடைய என்ற செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் மற்றும் உதய நாளிதழோடு இணைந்திருப்போம். ஈழநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளையும் பார்த்து விடுவோம். ஈழநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக யாழ் வாசியும் குழந்தையும் கனடா விபத்தில் உயிரிழப்பு என்ற செய்தி நாங்கள் ஏலவே விரிவாக பார்த்த செய்தி. அனுர பிரியதர்ஷன யாப்பாவும் மனைவியும் சிஐடியால் கைது, அரச நிதி துஷ்பிரயோக குற்றச்சாட்டில் என்றவாறும் ஒரு செய்தி. நாகை காங்கேசன்துறையை இடையே விரைவில் சரக்கு கப்பல் சேவை என்று நாங்கள் நேற்றைய தினம் பார்த்த செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைதான் பொதுவாக இளநாட்டு பத்திரிகையில் உள்ள செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தி என்னவென்று பார்க்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான செய்தியாக அரசியல் பழிவாங்கல் தொடர்ந்தால் அரசுக்கு எதிராக கடும் எதிர்ப்பு, ஊழல் பேர்வழிகளை கைது செய்யாதது ஏன், சம்பிக்கை எச்சரிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே நேரம் தினக்குரலுடைய பிரதான செய்தி இதுவாக இருக்கும்போது உதயனுடைய பிரதான செய்தியை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக அமைச்சர்கள் எம்பிக்களின் சலுகைகள் பல நிறுத்தம், உணவு கட்டணம் 4 மடங்கானது, எரிபொருள் ஒதுக்கீடுகளும் குறைப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பல சலுகைகள் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் நிறுத்தப்பட்டுள்ளன. இதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் அறவிடப்பட்டு வந்த உணவு கட்டணம் 4 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளதாக உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளாக பயங்கரவாத சட்டத்திற்கு பதிலாக ஆபத்தான சட்டம், சாணக்கியன் எம்பி குற்றச்சாட்டு என்ற செய்தியும், மருந்து தட்டுப்பாட்டை நிவர்த்திக்க நடவடிக்கை, அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவிப்பு. அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஏலவே பார்த்த செய்திதான் புலமை பரிசில் பரீட்சைகள் வெளியாகின என்ற செய்தியோடு, நீதிபதி இளம் செழியனுக்கு அநீதி இழைக்கிறது அரசு, தீபக சிவில் சமூகம் குற்றச்சாட்டு என்ற செய்தியோடு 2023ஆம் ஆண்டில் இடம்பெற்ற திலீபனின் நினைவேந்தல் தொடர்பில் காண்டீபனிடம் டிஐடி விசாரணை என்றவாறும் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக திலீபனின் ஊர்திப்பவனி விவகாரம், சட்டத்தரணி காண்டீபனிடம் டிஐடி நேற்று விசாரணை என்ற செய்தியும், தரம் 5 புலமை பரிசில் வெட்டுப்புள்ளி வெளியானது, புலமை பரிசில் பரீட்சை பெறுபேறு வெளியாகியது, வெட்டுப்புள்ளிக்கு மேல் 51,244 பேர் என்ற செய்தியும், பெண்களை தாக்கி தொலைபேசி பறிப்பு, கிளிநொச்சி வாசிகள் 20 கைது என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும் காணப்படுகிறது. அதை தாண்டி புகைப்பிடிக்கும் பழக்கம் ஆண்களிடையே குறைந்து பெண்களிடம் அதிகரிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. வீதியால் சென்ற நபர் மயங்கி விழுந்து மரணம் என்ற செய்தி, பாடசாலை மாணவிக்கு பாலியல் தொல்லை, ஆசிரியர் கைது, கோப்பாய் போலீஸ் பிரிவில் சம்பவம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே நேரம் கோப்பாயில் வீட்டுக்குள் நுழைந்து வன்முறை கும்பல் அட்டகாசம், மோட்டார் சைக்கிள் தீக்கிரை என்ற செய்தியும் தினக்குரலுடைய முற்பக்க கட்டமிடப்பட்ட செய்திகளாக காணப்படுகிறது. தினக்குரலுடைய உட்பக்க செய்திகளுக்குள் போதையில் உறங்கும் போலீசார், துரித கதியில் விசாரணைகளை போலீஸ் ஊடக பிரிவு தகவல், போலீஸ் அதிகாரிகளின் சீருடை மற்றும் சிவில் உடையில் போதையில் உறங்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ள நிலையில் அது தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான காணொலிகள் ஏற்கனவே சமூக வலைதளங்களில் காணப்பட்டது. அது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஏற்கனவே பார்த்தது போல கனடாவில் விபத்து, நீர்வேலியை சேர்ந்த தந்தை மகள் பலி என்ற செய்தியும் காணப்படுகிறது. நீதிமன்றத்துக்கு வர தவறியமை, பிள்ளையானுக்கு 50,000 அபராதம் என்ற செய்தியும், மாடுகளை ஓட்டிச் சென்ற இளைஞன் விபத்தில் பலி, ஆவரங்காலில் சம்பவம் என்ற செய்தியும் தினக்குரலுடைய உட்பக்க செய்திகளுக்குள் காணப்படுகிறது. அதே நேரம் முற்பக்கத்தில் இருந்திருக்கக்கூடிய புகைப்பிடிக்கும் பழக்கம் ஆண்களிடையே குறைந்து பெண்களிடம் அதிகரிக்கிறது. ஆண்கள் புகைப்பிடிக்கும் வீதம் குறைவடைந்துள்ள நிலையில் பெண்களிடையே அதிகரித்து வருகிறது. இதனால் இளம் பெண்களுக்கு புற்றுநோய் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக சிறுவர் சுவாச நோய் வைத்திய நிபுணர் சானடி சில்வா எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் என்று இலங்கையிலே பெண்கள் மத்தியிலே புகைப்பிடிக்கும் வீதம் அதிகரித்திருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளாக ராணுவ முகாமில் இருந்து மாயமான துப்பாக்கிகள் ரூபாய் 20 லட்சத்திற்கு விற்பனை. ராணுவ முகாம் ஒன்றிலிருந்து T56 ரக துப்பாக்கிகள் 70 காணாமற் போயுள்ளமை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அவை 20 லட்சம் ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இனவாத முத்திரை குத்த வேண்டாம், அர்ச்சுனாவிற்கு எச்சரிப்பு. தேசிய மக்கள் சக்தி என்பது இன நல்லிணக்கத்திற்காக செயல்படும் அரசாங்கம். எனவே மீது இனவாத முத்திரை குத்த வேண்டாம் என்று
சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவிடம் வலியுறுத்தியுள்ளார் என்றவாறு ஒரு செய்தி. நாடாளுமன்றில் தைப்பொங்கல் விழா. இலங்கையின் நாடாளுமன்ற வரலாற்றில் முதன்முறையாக தைப்பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இன்று வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் காலை 9:30 மணி வரை நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் விழா இடம்பெற உள்ளது. கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், நாடாளுமன்ற தமிழ் இந்து அலுவல்கள் சார்பில் விஸ்வலிங்கம் முரளிதாஸ் இணைந்து புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு, இந்து கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் அனுசரணையுடன் இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் அனிருத்தனன் ஆகியோரின் அனுசரணையில் விழா நடத்தப்பட உள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. சட்டத்தை மீறினால் அரிசி ஆலைகள் இராணுவ வசமாகும் என்ற ஒரு செய்தியோடு எனவே நாங்கள் விரிவாக பார்த்திருக்கக்கூடிய மூச்சு திணறல் ஏற்பட்டு குடும்ப பெண் உயிரிழப்பு என்ற செய்தி. மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. ஆவரங்கால் விபத்தில் காயமடைந்தவர் மரணம் என்றவாறும் துயரகரமான செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியான செய்திகளாக யாழ் பல்கலைக்கழகத்தில் 4வது ஆய்வு மாநாடு. சம்பில்துறை கடற்கரையில் சட்டவிரோத தடுப்பணை நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை என்றவாறு உதயன் பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது. அதே நேரம் வலம்புரையினுடைய வெளிநாட்டு செய்திகளாக லாஸ் ஏஞ்சலில் மீண்டும் காட்டுத்தீ. 94,000 ஏக்கருக்கு பரவியது. 31,000 பேர் வெளியேற்றம் என்று தினக்குரலுடைய வெளிநாட்டு செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளாக தெற்காசிய சர்வதேச மெய்வல்லுநர் இலங்கை சார்பில் பங்கேற்ற அகில திருநாயகி சாதனை. இந்திய அசாம் மாநிலத்தில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டின் சர்வதேச தெற்காசிய மெய்வல்லுநர் போட்டியில் இலங்கை சார்பில் பங்கேற்ற திருமதி அகில திருநாயகி 4 பதக்கங்களை வென்று சாதனை படைத்திருக்கிறார். இவர் முல்லைத்தீவு முள்ளியவளை மண்ணை சேர்ந்தவர், ஓய்வு பெற்ற சிறைச்சாலை உத்தியோகத்தர் ஆவார் என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி காணப்படுகிறது. ஏற்கனவே கூறியது போல அகில திருநாயகி அவர்கள் 2023 இலங்கைக்கு பதக்கங்களை வென்று கொண்டிருந்தார். அவர் அந்த காலணி இல்லாமல் வெறும் காலுடன் ஓடிய புகைப்படங்கள் கூட சமூக வலைத்தளங்களில் வைரலாகி இருந்தது. அதே போல மீண்டும் தனது முதுமை வயதிலும் இங்கே எங்களுடைய இலங்கைக்கு 4 பதக்கங்களை பெற்றுக் கொடுத்து சாதனை படைத்திருக்கிறார். இதுதான் தினக்குரலுடைய முக்கிய செய்திகளாகவும் இலங்கையிலிருந்து பிரசுரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் நாளிதழுடைய முக்கிய செய்திகளாகவும் காணப்படுகிறது.